Hi guys, welcome back to our channel. yes, welcome back to our channel. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பார்க்க போறோம்? நாங்க ஆக்சுவலி கேரளா வந்திருக்கோம். கேரளால இப்போ கொச்சின்ல இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கொச்சின்ல போட்டிங் போறோம். எஸ் போட்டிங் போக போறோம். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. இது ஏதோ டிஃப்ரெண்டான பிளேஸா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் போன மாதிரி இல்லை. பார்க்கலாம் வாங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆள் நிறுத்துவங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. பாருங்க இப்போ நம்ம போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்குது. நம்ம ஒரு 1.5 hour கழிச்சுட்டு மொத்தமா ஏறத்துக்கு திருப்பி வரும். 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம். ஓகே, கொச்சினோடு கூட இது கொச்சின் ஹார்பர். ஓகே, இந்தியாவில நிறைய ஹார்பர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில நிறைய ஹார்பர்ஸ் இருக்காங்க. எங்கெங்க? தூத்துக்குடியில, சென்னையில, குஜராத்ல, பொம்பைல, காட்லையில எல்லா இடத்துல நிறைய ஹார்பர் இருக்காங்க. அந்த ஹார்பர்ல நமக்கு இந்த மாதிரி பாய் சுத்தி பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. அது கடல் கூட கட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுத்தி பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. இது வந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்குது கொச்சின் ஹார்பருக்குள்ள. இது அத்துக்குள்ள கட்டி வச்சிருக்க ஒரு ஹார்பர். ஓகே, இங்கே 2 ஆறும் ஒரு கடலும் சந்திக்கிறாங்க. இது கொச்சின் ஹார்பர் வந்து இந்தியாவிலே ஒரே ஒரு ஹார்பர் மட்டும் தான் ஆத்துக்குள்ள இருக்குது. அது கொச்சின் ஹார்பர். ஓகே, இது 6 ஆறு நம்ம போகுது. ஓகே, இங்க 2 ஆறு இருக்காங்க. இந்த ஆறு வந்து ஆலப்புழை என்ற ஊர்ல ஒழுகி வருந்தார் வேம்பநாடு ஆறா. வேம்பநாடு மதி என்று சொல்லுவோம். வேம்பநாடு. இன்னொரு ஆறுக்கு நம்ம போட்டுக்கு முன்னாடி ஒழுகி வராங்க முல்லைப்பெரியார். கேட்டிருக்கிற முல்லைப்பெரியாரை பத்தி 2 ஆறு சேர்த்து கலங்கி எங்க போய் கலங்குது? அரபிக்கடலை போய் சேராங்க. இது வந்து பழைய காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆறும் கடலும் ஒன்றா சேர்த்து ஒரு ஹார்பர் கட்டி யாரு பிரிட்டிஷ்காரங்க பண்ணி வச்சிருக்காரு. இது பாருங்க, இப்போ நீ உங்களுக்கு ரைட் சைடு பார்க்கலாம். இங்க 2-3 கப்பல் எல்லாம் கிட்ட எல்லா இடத்துக்கும் வச்சு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீசல் பெட்ரோல் எல்லாம் சப்ளை பண்ண மாதிரி ஆயில் பார்ஜ் சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு கப்பல் இருக்குது, நெஹ்ரு சதாப்தி என்று பேர் வச்சிருக்காங்க. அது ஒரு மண்ணலான கப்பலான, ஆழப்படுத்தின கப்பலான, பழைய மாடல் கப்பலான. கப்பல் பாதையிலிருந்து மண்ணு வந்து சேரும் போது மண்ணு தோண்டி ஆழப்படுற கப்பல். அதுக்கு பக்கத்துல ஒரு சிங்கப்பூர் நாட்டுல வந்து இருக்கிற ஒரு கப்பல். இந்த கப்பலை பாருங்க, அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனியோட சிமெண்ட் ஏற்றிட்டு வந்த கப்பலா. அந்த சிமெண்ட் கம்பெனியோட பக்கத்துல இது பாடி வச்சிருக்காங்க. பார்க்கலாம், இது வந்து சிங்கப்பூர் நாட்டு வந்திருக்குது. இது வந்து என்ன தெரியுமா? அதுக்கு பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்காங்க வெளியில பாருங்க கரையில. இந்த ஹார்பர்குள்ள வந்து 3 சிமெண்ட் கம்பெனி இருக்காங்க. அல்ட்ராடெக் இப்போ 9 உங்களுக்கு 2 கூடி பார்க்கலாம். பென்னா சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட். ஓகே, அந்த மாதிரி 3 சிமெண்ட் கம்பெனி இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ண மாட்டேன் இந்த இடத்துல. இவங்க வந்து என்ன பண்ணிட்டு தெரியுமா? வெளியூர் வந்து சிங்கப்பூர், மலேசியா அங்க இருந்து நம்ம இந்த கம்பெனிக்காரி வந்து பல்கா சிமெண்ட் எடுத்துட்டு வந்து இங்க நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம பேக்கிங் மட்டும் இங்க பண்ணுவோம். ஒன்லி பேக்கிங் அவங்கள பிராண்ட்ல இங்க இந்தியாவில சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட கான்ட்ராக்ட் பேஸ்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு கப்பல். அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனியோட கான்ட்ராக்ட் பேஸ்ல ஓடிட்டு இருக்கிற சிங்கப்பூர் பேஸ் இருக்கிற ஒரு ஷிப்பா. பாருங்க அந்த கப்பலோட வித்தியாசம் பாருங்க. அந்த ரெட் கலர் வரைக்கும் இது ஃபுல்லா சிமெண்ட் பல்காக வருவாங்க. சிமெண்ட் ஒரு பல்ப்பு மாதிரியா இருக்கும். அப்புறம் அது உள்ள சிமெண்ட் கம்பெனியில போய் சேரும் போது அது சிமெண்ட் ஆகி மாறுவாங்க. அப்புறம் பைப்பு மூலம் அந்த பாருங்க நீளத்துல ஒரு நீல கலர் வீடு மாதிரி பார்க்கலாம். அது பாருங்க, அதுக்குள்ள இந்த பைப் லைன் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பைப் லைன் இந்த ஷிப்ல ஒவ்வொரு டேங்குக்குள்ள ஃபிட் பண்ணிருக்காங்க. ஃபிட் பண்ணிட்டு இப்போ ஊத்திட்டு இருக்காங்க. ஊத்தும் போது அந்த பாருங்க அந்த கப்பலோட வித்தியாசம் பாருங்க. அந்த அடையாளம் வரைக்கும் முழுங்கி வந்த கப்பலா. புரியுதா? அதான கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. அந்த கப்பலோட கெப்பாசிட்டி ஆனா சொமப்பு கலர் வரைக்கும் அது முழுங்கி வந்த கப்பலா. ஓகே, இப்போ வந்து பைப்பு போட்டு காலியாக கப்பல் மேல வந்து கொண்டிருக்கு. அதான கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இனியும் ஒரு 13 மீட்டர் 14 மீட்டர் எல்லாம் இனியும் அந்த கப்பலை கீழே இருக்குது. ஓகே, இனி பாருங்க நம்ம போட்டு ரைட் சைட்ல வந்து பார்க்க இது வில்லிங்டன் ஐலண்ட் பேர் வச்சிருக்கா. മലയാളികൾക്ക് എന്തെങ്കിലും മനസ്സിലാവുന്നുണ്ടോ? കുഴപ്പമില്ലല്ലോ. ഇത് ഏകദേശം അറിയാവുന്ന രീതിയിലാണ് ഞാൻ പറയുന്നത്. മലയാളത്തിൽ എക്സ്ട്രാ പറയുകയാണെങ്കിൽ പറയാം. പക്ഷേ ഇത് വില്ലിംഗ്ടൺ ഐലൻഡ് എന്ന് പേര് വെച്ചിരിക്കുന്ന ഒരു ഐലൻഡാണ്. இந்த ஐலண்டோட பேரான வில்லிங்டன் ஐலண்ட். இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு தெரியுமா? இது ஒரு மேன்மேட் ஐலண்ட். பழைய காலத்துல பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கி இருக்கிற ஒரு ஐலண்ட். 1920களில் சர் ராபர்ட் ஃபிஷ் என்ற பிரிட்டிஷ்காரருக்கு வந்து 13 வருஷம் மக்களை வச்சு உருவாக்கி இருக்கிற ஒரு ஐலண்ட். இந்த தீவு உருவாக்குறதுக்கு அந்த பிரிட்டிஷ்காரங்க செலவு பண்ணிருக்கு 13 வருஷம் மனிதனா தயார் பண்ணிருக்கிற ஒரு ஐலண்ட். இந்த ஐலண்ட் உருவாக்குறதுக்கு அப்புறம் வந்து சீபோர்ட், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஒரு தீவுல சரௌண்டிங் ஏரியா வில்லிங்டன் ஐலண்ட் மொத்தமா. ஓகே, இதுக்கு வந்து ஓன் பிளேஸ் யாருக்கும் கிடையாது, சொந்தமா நிலை இல்ல. இதுல மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா. ஓகே, அந்த தீவோட என்ட்ரி தான் இப்போ போடுறாங்க. என்ட்ரன்ஸ் வில்லிங்டன் ஐலண்ட். என்ட்ரன்ஸ் வில்லிங்டன் ஐலண்ட் 2 பில்டிங் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்டிங் பாருங்க, இது வந்து கேரளாவில் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டலா தாஜ் மலபார். தாஜ் அந்த பேர் வச்சிருக்கிறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, அதுக்கு பக்கத்துல இன்னொரு கட்டடம் கூடி இருக்கு. அது பார்க்கும்போது ஒரு கோவில் மாடல் மாதிரி இல்ல, கோவில் இல்லாது. அது கொச்சின் ஹார்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸா, கொச்சின் போர்ட் ட்ரஸ்ட் ஆபீஸா.
இது கொச்சின் போர்ட் ட்ரஸ்டா இருக்கும். ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு சேர்மேன் இருக்கு. நான் சேர்மேனோட ஆபீஸ். இப்போ சேர்மேன் வந்து ஒரு பொம்பளையா பீனா ஐஏஎஸ் வந்து பேர் வச்சிருக்கு ஒரு பொம்பளையா அவங்களோட ஆபீஸ் அவங்க பாக்குறது. இது வந்து கப்பல் கடத்துக்கு போறதுக்கு எல்லாமே அனுமதி கிடைக்குமா. ஒரு பாசஞ்சர் போட்டான். பாசஞ்சர் டவுன் பஸ் சேம்லேக்கு டவுன் பஸ். ஓகே, இது வந்து குடியிருக்க டிராவல் பண்ணலாம். இதே நேரத்தில் இடது பக்கம் பச்சை கலர்ல தண்ணியில எல்லாம் கேட்க வேண்டாம், நானே சொல்லிருக்கலாம். பக்கத்துல ஒரு பச்சை கலர், அதுக்கு கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் ஒரு சிவப்பு கலர் போய் பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்துல சைக்கிள் பாருங்க, எதிர்பார்க்கலாம். இதுக்கு எப்போ ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட் சிவப்பு கலர் ரோடு பார்க்கலாம். ஏன் அந்த மாதிரி போட்டுருக்குது? எஸ், ஆழம் இல்ல, ஆழம். அது வந்து இப்ப நம்ம பகல் வச்சுட்டு போறாங்கல்ல, பகல்ல டே டைம்ல உங்களுக்கு டிரைவர் வச்சுட்டு எங்க வேணாலும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா நைட் டைம்ல என்ன பண்ணுவாங்க? நைட் டைம்ல ஃபுல்லா இருட்டா இருப்பாங்கல்ல, எங்க ரூட் இருக்குது, எங்க பாதை இருக்குது, எங்க மேடு இருக்குதுன்னு டிரைவருக்கு தெரியாது. அதனால இது வந்து ஹார்பர் வேல வந்து 24 hours தான். எப்ப அதாவது டிராபிக் சிக்னல் மாதிரி சோலார் சிக்னல் ஆட்டோமேட்டிக்கல 6 மணி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கல எரிவாங்க. ஓகே, அந்த மாதிரி போறவங்க வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் குடவுளி போகணும். பெரிய கோடவன் நிறைய கோடவன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கோடவன் இருக்கிறாங்க. அது மாற்ற முடியும் போது நம்ம நாங்க இப்ப போட்டிங்ல கீழே வந்திருக்கோம். மேல அவங்க இங்க இருக்க பிளேசஸ்லாம் என்ன பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரீஃபா சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு ஆடியோ கரெக்டா கேட்டுச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனா அவங்க ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டிஜே செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்படிதான் இருக்க போது. வாய்ஸ் கேட்குதா இல்லைன்னு சொல்லி தெரியல. என்னால முடிஞ்சளவு வந்து வாய்ஸ் கிட்ட நான் காட்டுறேன். மக்களே, எவ்வளவு நாளா வந்து நீங்க வந்து எங்க கிட்ட வந்து லவ் ஸ்டோரி வேணும் சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. பாருங்க, நான் ஏன் போடாம இருக்கேன் ரீசன் அப்படின்னா இவங்க வேணான்றாங்க. அதனால தான் நான் போடாம இருக்கேன். மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை. அது தனியா நம்ம சொல்லிக்கலாம். இல்ல, தனியா சொல்றதை விட இந்த லொகேஷன்ல சொன்னா செமையா இருக்கும். நல்லா இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா வந்து கொச்சின் இன்டர்நேஷனல் டெர்மினல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா இந்த ஃபாரின்ஸ்ல இருந்து வராங்க இல்லையா, இந்த க்ரூஸ் கப்பல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அவங்களாம் வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டலா வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இல்ல, இது வந்து ஏர்போர்ட் மாதிரி. ஏர்போர்ட்ல எப்படி எல்லாம் செக் பண்ணி விடுவாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து எல்லாமே செக் பண்ணி பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணி விடுவாங்க போல. இது பிரிட்ஜ் தான். அது பழைய காலத்து பிரிட்ஜா? பழைய காலத்து பிரிட்ஜ் இல்ல, இதுல வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க போல. இல்ல மேல ஏறி போயிட்டு வருவாங்க. என்னன்னு அது இப்போ வர்க்கிங் ப்ராசஸ்ல தான் இருக்கா? ஆமா, இருக்கலாம். வேற கயிறு வேற கட்டுறாங்க. இப்படி கூட அது போக்குறதுன்னா கட்டி இருக்காங்க போல. தலை மட்டும் தெரியுது வெளியே. ஏதாவது பேசல இருக்காதா? மீன் எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசினா அவ தூக்கிட்டு போயிட்டு நல்ல மாதிரியே எல்லாரும் சீன் போட்டியடா. டேய் விட்டு போயிடு. பேசுங்க என்ன பேசுங்க ஜாலியா. தண்ணி ஆனா அழுக்கா இருக்குல்ல, ஒரு மாதிரி கிளியராவே இல்லல்ல. வாட்டர் இது ஹார்பர் இல்லையா, அதனால ஒண்ணுமே ஹார்பர்னு இல்ல, இங்க எல்லாமே இப்படிதான் இருக்கும். தண்ணி வர வழியில எல்லாம் செம பிளேஸா இருக்கு. முக்கியமான இங்க வந்து இந்த கொச்சின் ஷிப்யார்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு தெரியுமா? நம்ம விமானம் தான் இந்தியாவோட பெரிய ஒரு விமானம் தாங்கி பண்ணி முடிச்சு கடலுக்குள்ள டைட்டானிக் போஸ் எடுத்து என்ன பண்றது? இந்த கொக்கு இருக்கு தெரியுமா? கொக்கு தானே அது பறக்குறது. இந்த தண்ணியில இருந்து பறந்து இருக்கும். அதை பார்க்கல உனக்கு என்ன தோணுது? அது பார்க்கக்குள்ள கொக்கு மாதிரி தோணுது. அதாவது இந்த கொக்குவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லலாம்னு தோணுது. என்ன தெரியுமா? உனக்கு என்ன தோணுது சொல்லு. எனக்கு அது கொக்கு மாதிரி தோணுது. கொக்கு பார்த்தா சாருக்கு என்ன தோணுது? சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து அந்த கொக்கு கிடைக்கிற இறை மாதிரி தான்.
ஸோ வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் டக்குன்னு தூக்கிட்டு கிளம்பிடணும். இல்லை அப்படின்னா லாஸ் நமக்கு தான். அதுதான் வந்து எனக்கு தோணுது. இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு? பிகாஸ் இன்ஜினியரிங் இந்த கப்பல் வருது பாரு, நேரம் இடிக்கிற மாதிரியே வர தலைவர். சென்டரில் என்ன அவ்வளோ பெரிய கப்பல் படுத்து தூங்குறதா? அது கிராஸ் ஆக போதா? ஆமா, ஆனா நமக்கு இங்கேருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டா வர மாதிரியே இருக்கு. ஆனா கிராஸ் தான் போகுது. அது என்ன கப்பல்? பேசஞ்சர் கப்பல் சொன்னாங்க. பேசஞ்சர் கப்பல், டவுன் பஸ். அதாவது இக்கரையில இருந்து அக்கறைகளை கொண்டு போய் விடுற பஸ் டவுன் பஸ். இது கண்டக்டர் அவரு. ஆக்சுவலி நான் இந்த மாதிரி போட் ஆக்சுவலி இப்போ நாங்க போயிட்டு இருக்க போட் வந்து நான் டிவில தான் பார்த்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிராவல் பண்றேன். கொச்சிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமோ? ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது நிறைய கேரளா மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்ல, போட்ல ஷூட்டிங் டிராவல் ஸ்பாட் பண்ற மாதிரியா. கீழ போயிட்டாங்க போல எல்லாரும். யாரு பசங்க போனா என்ன இருக்கு? கீழ டான்ஸ் ஆடுறாங்க. யாரு? ஆண்டி உங்களை விட்டு வந்து ஜாலியா இருக்காரு அங்கிள். ஆண்டி ஆண்டி டவர் இல்ல. ஒரிஜினல் மலையாளி சூப்பரா தமிழ் சாங்ஸ் இப்ப பாடுவார் நம்மளுக்காக. ஓகேங்களா? When